Dear students, round 3 ஓட counseling schedule release பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டிருந்தோம். நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இந்த கவுன்சிலிங்ல யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் குறித்த ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஒரு ரெக்வஸ்ட், உங்களால முடிஞ்ச அளவு இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பாஸ் பண்ணுங்க. இதுதான் நமக்கான கடைசி கவுன்சிலிங். இதுக்கப்புறம் நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா 2024 இந்த வருஷத்துக்கு கவுன்சிலிங் வந்து நடத்த மாட்டாங்க. ஏன்னா மாப் அப் கவுன்சிலிங் ரவுண்ட் 3 ரெண்டையுமே சேர்த்து ஒரே கவுன்சிலிங்கா நடத்துறாங்க. அதுவும் கடைசி கட் ஆஃப் 71.5 வரைக்கும் அவங்க கூப்பிட்டனால இனி அடுத்த கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுதான் கடைசி கவுன்சிலிங். சோ கடைசி கவுன்சிலிங் அப்படிங்கறனால இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாம ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடுவாங்க. சோ முடிஞ்ச அளவு இந்த இன்ஃபர்மேஷன் என்ன செய்யுங்க அப்படின்னா பாஸ் பண்ணி கொடுங்க. சப்போஸ் இந்த கவுன்சிலிங்ல உங்களுக்கு வந்து சீட் கிடைக்காம போனாலோ இல்லைன்னா கிடைச்ச காலேஜ்ல அதிகமா ஃபீஸ் கிடைச்சாலோ நம்மளோட சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட உங்களோட மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ அவங்க கிட்ட கம்மியான ஃபீஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. சோ இந்த ரவுண்ட் 3 கவுன்சிலிங் அண்ட் மாப் அப் கவுன்சிலிங்ல யார் யார் முதல்ல கலந்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் 200வது கட் ஆஃப்ல இருந்து 71.5 கட் ஆஃப் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், 1வது ரேங்க்ல இருந்து 67,038வது ரேங்க் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து கலந்துக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டவங்களா இருக்கலாம், கலந்துக்கிடாம இருந்தவங்களா இருக்கலாம், ரவுண்ட் 2ல உங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கலாம், கிடைக்காம இருந்திருக்கலாம். சோ இந்த கட் ஆஃப் குள்ள இருக்கிற நீங்க ஆல்ரெடி எந்த ஒரு கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு சீட் கிடைச்சிருந்தாலும் நீங்க இந்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், சீட் கிடைக்காட்டாலும் இந்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது வரைக்கும் நான் கவுன்சிலிங்கே பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படிங்கிறவங்க இந்த ரவுண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சோ இந்த ரவுண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 18ஆம் தேதி முடியுது. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு தனியா டைம் கொடுத்திருக்காங்க. 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 20ஆம் தேதி முடியுது. சோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினவங்க மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். சோ எல்லாருமே என்ன செஞ்சிருங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினாலும் சரி பண்ணாட்டாலும் சரி, செகண்ட் ரவுண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணாட்டாலும் சரி, இந்த ரவுண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது உங்களோட லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் ஐடி போட்டு ஜஸ்ட் ஓபன் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல நீங்க வந்து ஆல்ரெடி வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா இந்த தடவை நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இந்த கவுன்சிலிங்ல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்ஸ்க்கு வந்து நீங்க ரீஅலாட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறீங்க, எனக்கு அந்த காலேஜோ அந்த கோர்ஸோ பிடிக்கல, நான் இங்க வந்து வேற ஒரு கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணி மாத்திக்கலாமா அப்படின்னா மாத்திக்கலாம். அதே மாதிரி தான் செல்ஃப் பைனான்சிங் காலேஜ், நீங்க வந்து ரவுண்ட் 1லயோ ரவுண்ட் 2லயோ நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன், ரவுண்ட் 2ல எனக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிச்சு, ஆனா அதுக்கு நான் ஜாயின் பண்ணல, இல்லைன்னா எனக்கு பிடிக்கல, நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், இல்லைன்னா நான் டிஸ்கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு அந்த கோர்ஸ் பிடிக்கல, இப்ப நான் ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ணி எனக்கு வேற ஒரு காலேஜ் கிடைச்சிச்சுன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு தெளிவான பதில அவங்க நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்க, முதல் மற்றும் 2ஆம் கட்ட கலந்தாய்வில் இட ஒதுக்கீடு பெற்றவர்கள், நான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன், இக்கலந்தாய்வில் கலந்து கொண்டு இடம் கிடைத்தால் முந்தைய இடத்தை உரிமை கோர இயலாது. நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, இல்லைன்னா செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, ஒரு காலேஜ்ல இப்ப நீங்க ஒருவேளை ஜாயின் பண்ணி படிச்சிட்டு இருக்கலாம், இப்ப நீங்க அடுத்து வந்து தேர்ட் ரவுண்ட்ல ட்ரை பண்ணி பார்ப்போமேனு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒரு காலேஜ் கிடைச்சிடுச்சு அப்படின்னா முதல் காலேஜை நீங்க உரிமை கோர முடியாது, நீங்க இப்ப கிடைக்கக்கூடிய அந்த காலேஜ்ல தான் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறதையும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் சீட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து கவர்மெண்ட் சீட்ஸும் வரும், பிரைவேட் சீட்ஸும் வரும். கவர்மெண்ட் சீட்ஸ் எவ்வளவு சீட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மோர் தென் 250 கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரைவேட் சீட்ஸை பொறுத்தவரையில ஒரு 4000 சீட்ஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ எப்படி நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணா இந்த சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, குறிப்பா வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் வேணும்னா நமக்கு என்ன மாதிரி கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ் யூசுவல் 160க்கு மேல உங்களோட கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு SF காலேஜ் வந்து ட்ரை பண்ணலாம். சோ கவுன்சிலிங்ல வந்து உங்களோட கட் ஆஃப் நல்ல கட் ஆஃபா இருந்துச்சுன்னா எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங்ல முதல்ல வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து SF காலேஜஸ் கொடுங்க. எப்பவும் சொல்ற மாதிரி தான் இது லாஸ்ட் கவுன்சிலிங் அப்படிங்கறதுனால
குறைந்தது 75 காலேஜாவது எல்லாருமே என்ன செய்யுங்க அப்படின்னா கவுன்சிலிங்ல கொடுங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி நமக்கு வந்து 3rd ரவுண்ட் கூப்பிட்டுருக்கனால நம்ம வந்து 2nd ரவுண்ட்ல உள்ள காலேஜை விட்டுட்டு 3rd ரவுண்ட்ல கிடைக்கக்கூடிய காலேஜுக்கு போகும்போது எங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் அண்ட் மணி வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இப்ப எல்லாருக்குமே வருது. ஸோ இந்த சர்டிபிகேட்ஸ் அண்ட் மணி பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் கொடுத்த கவுன்சிலிங், அவங்களோட நார்ம்ஸே அவங்க அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த கவுன்சிலிங் ஷெடியூல பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க காலேஜ்ல காட்டிட்டு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இப்ப கிடைச்சிருக்க, அதாவது இனி கிடைக்க போற காலேஜ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இது குறித்த எந்த ஒரு அப்டேட் வந்தாலுமே நான் உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னா அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ.